பார்த்தீங்கன்னா இந்த வீடு இப்போ ரெடியாக இருக்குது, எப்போ வேணாலும் குடி வரலாம். அதே பார்த்தீங்கன்னா இந்த வீடு இப்போ ரெடியாக ஆகிட்டுருக்கு. நீங்கள் வேணால் வீடு வேணும்னா உடனே நீங்கள் புக் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு இந்த வீடு ஒரு 2 monthஸில் ரெடி ஆகிடும். வாங்க இப்போ பாருங்கள், நம்ம எங்கே நிற்கிறோன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். பாருங்கள், அருமையான வீடு. லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 730 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியான்னு பார்த்துட்டிங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா பண்ணியிருக்கோம். பாருங்கள், சிம்பிள் அண்ட் பிரைட்டாக அருமையான எலிவேஷனோட கூடிய ஒரு அருமையான பில்டிங்கை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்கள் இன்ஜினியர் ராதாகிருஷ்ணன். வாங்க வீட்டை பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போவோம் வாங்க. அருமையான ஒரு எம்எஸ்ஆலான கேட்டு, நல்லா 2 வீலர் பார்க் பண்ணுற அளவுக்கு வராண்டா, பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இதிலே செப்டி டேங்க்கில் நல்ல அருமையான மூடி போட்டு, சம்பும் பக்கத்துலேயே இருக்குது, சம்புக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க, அதுக்கும் மூடி போட்டிருக்காங்க. அதுலேயே அந்த வராண்டாவிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு போகும். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போக வேண்டிய ஸ்டெப்பு இதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டேர்கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கோம், காமன் டாய்லெட்டு. ஆப்போசிட்டில் வால் டைல் நம்ம லைன் பண்ணியிருக்கோம். இந்த வால் டைல்லே பார்த்தீங்கன்னா சென்ட்ராக இபி போர்ஷனுக்கு தேவையான போர்டு, வாட்டர் மோட்டாருக்கு உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப், அருமையான எம்எஸ்ஆலான சேஃப்டி கேட்டு, நல்ல கேட்டு பாருங்கள், நல்லா தரமாக போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகலாம். டோர் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனான அருமையான ஒரு கதவு, மெயின் டோர் அருமையான கதவு தேக்குட்டில் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்கள், கதவு நல்லா டிசைனாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். ஹால் நல்ல விசாலமான ஹாலு, காற்றோட்டமான உடன் விண்டோவில் எம்எஸ் கிரில்லோட கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல விண்டோ, 2 விண்டோ இருக்குது. அதே மாதிரி சேம் விண்டோ இங்கேயும் இருக்குது. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அருமையான கார்னிஷ் ஒர்க் பண்ணி சென்ட்ரா ஸ்பாட் லைட்டு டிசைனோட கூடிய சீலிங், அருமையான சீலிங். கபோர்ட் பார்த்தீங்கன்னா டிவியை ஃபிட் பண்ணுற அளவுக்கு தேவையான ஸ்பேஸ் விட்டுட்டு செல்ஃப் பண்ணுறதுக்கு கீழே அருமையான கடப்பா ஸ்லாப்பு கபோர்டு. வாலில் கலர் பார்த்தீங்கன்னா அருமையான கலர், நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட் இருக்குது. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு சாண்டல் அப்படி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கிரானைட் வடிவத்தில் அருமையான வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். இந்த டைல்ஸோட தரம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி கேஜி டைல்ஸ் தான், நம்ம புதுசாக இப்போ நிறையா வந்திருக்கு, அதில் தான் அந்த டைல்ஸ் போட்டிருக்கோம். வாங்க பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உடன் ப்ளஸ் டோர் போட்டிருக்கு, அருமையான கதவு. இந்த சேம் டைல் தான் இதுலேயும் போட்டிருக்கோம். லைன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே வெட்டிஃபைடில் கேஜி டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். கபோர்டு பார்த்தீங்கன்னா கடப்பாசில் விளாட கபோர்டு, அருமையான கபோர்டு, நிறைய பொருள் வைக்கிற அளவுக்கு இருக்குது. லாஃப்ட்டு கம் லோ சீலிங், உள்ளர லோ சீலிங்கும் இருக்குது. நிறைய எவ்வளோ வேணாலும் பொருளை நம்ம வைக்கலாம், அந்த அளவுக்கான லோ சீலிங்கும் இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம பார்ப்போம் 2 கதவு தான் இருக்கும். ஆனால் இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா 3 கதவு இருக்குது. நல்ல எம்எஸ்சில் தான் கிரில் பண்ணியிருக்காங்க, உடன் விண்டோ. ரூமுக்கு தேவையான ஏசி பொறுத்துற மாதிரி இருந்தால் ஏசி பாயிண்ட்டும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே ஃபுட் லைட்டும் இருக்குது. அப்படியே வாங்க, இங்கே சின்ன ஒரு லேண்டிங் ஏரியா, பேசேஜ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்பேசேஜ். அதில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, நம்ம வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தேவையான ப்ரொவிஷன், டேப்பு, அவுட்லெட் போகிறதுக்கான பைப்பு, அது ஆல்ரவுண்டும் நம்ம அழுக்கப்படாமல் இருக்கிறதுக்காக தேவையான டைல்ஸ் ஒட்டியிருக்கோம் வால்லே. நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம கை வச்சாலும் ஒன்றாகாது. அதில் சின்ன ஒரு செல்ஃபு, அதில் அருமையான செல்ஃபு, பக்கத்தில் வாஷ் மிஷின், எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க, அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பிவிசியிலான டோரு, அட்டாச்சு டாய்லெட்டு. அவங்க உள்ளே போவோம். அட்டாச்சு டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டரு, கிளாஸில் வெண்டிலேட்டர் தான். கிளாஸ் இப்போ வேலை பெயிண்ட் அடிக்கிறதுக்காக அதை கட்டியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வால் டைல் பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு ஆல்ரவுண்டும் அருமையாக ஒட்டியிருக்காங்க. கெய்சர் பொறுத்தருக்கு தேவையான ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே ஷவர் இருக்குது, அருமையான ஷவரு. டேப்பு வெந்நீர் வர்றதுக்கு தேவையானதுக்கும் பண்ணியிருக்காங்க. யூபிவிசி பைப்பில் பிவிசி டேப்பும் கொடுத்துருக்காங்க, சில்வர் டேப்பும் கொடுத்துருக்காங்க. தரம் பார்த்தீங்கன்னா அதே வழுக்காமல் இருக்கிறதுக்காக ரஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இந்தியன் டைப் பொறுத்திருக்காங்க. வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து கிச்சனுக்கு போகிறோம். அதில் அருமையான ஒரு ஆர்ச் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஆர்ச் நல்லா கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. தரையும் அதே தான், சேம் வெட்டிஃபை டைல்ஸு, கேஹெச் கம்பெனி.
சமையல் பார்த்தீங்கன்னா அதே கிழக்கு பக்கம் பார்க்குற மாதிரி அது ஒரு காற்றோட்டமான விண்டோ, டபுள் டோர் விண்டோ இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேன் பொறுத்துறதுக்கு தேவையான ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. லாஃப்ட் அதே போல் ஜாமான் 2 சைடும் வைக்கிற அளவுக்கான தேவையான லாஃப்ட் இருக்குது. கபோர்டு அதே கடப்பாசலாப்பலான கபோர்டு, அருமையான கபோர்டு, எவ்வளோ வேணாலும் நம்ம மெட்டீரியல் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தேவையான வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பூஜை, இதுலேயும் நம்ம வந்து சாமி அலங்காரம் பண்ணி வைக்கிறதுக்கு தேவையானது பின் பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸ்பாட் லைட்டும் இருக்குது. இங்கே நம்ம சாமி படம் வச்சுக்கலாம். இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலரில் கிரானைட் போட்டு அருமையாக 2 சைடும் அந்த மாதிரி எல் டைப்பில் கிரானைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. வால் டைல் நல்லா டிசைனான கூடிய வால் டைல் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன்லேயே ஒட்டியிருக்காங்க. அதுலேயே செல்ஃபும் கூட இருக்குது, 2 செல்ஃப் இருக்குது, பொருள் இதில் வச்சுக்கலாம். மிக்சி கிரைண்டர் மாதிரி வைக்கிறதுக்கு தேவையான பின் பாயிண்ட்டும் வால்லே பொற்றிருக்காங்க. சிங்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் சிங்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அருமையான சிங்க்கு. டேப்பும் பாருங்கள், திறந்தோடனே தண்ணி வருது, அருமையான டேப்பு. வாங்க காமன் டாய்லெட்டில் பார்க்கலாம். ஸ்டேர் கேஸ் கீழே தான் இந்த காமன் டாய்லெட் கொடுத்துருக்கு. பாருங்கள், இடத்த வேஸ்ட் பண்ணாமல் டாய்லெட் அமைச்சிருக்காங்க. இதுலேயும் 7 அடிக்கு ஆல்ரவுண்டும் வால் டைல் ஒட்டியிருக்கு. இந்த டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் கிளாஸ் பொறுத்தப்பட்டிருக்கு. அருமையான வெஸ்டர்ன் கிளாஸ். தரையும் அதே போல் வழுக்காமல் இருக்கிறதுக்கான ரஃப் டைல்ஸ் பொறுத்திருக்கு. ஒரு டேப்பு, இங்கே ஒரு டேப் இருக்குது. இந்த க்ளீனிங், வாஷிங், மற்ற எல்லா இதுவுமே பொறுத்தப்பட்டி இருக்குதுல்ல. போவோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் மாடிப்படி பார்த்திங்கன்னா அருமையான மாடிப்படி, நல்ல வாட்டமாக வயசானவங்க மேலே போகிற அளவுக்கு நின்று போகிற மாதிரி லேண்டிங்கோட கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே ஒரு சின்ன வராண்டா, தர அதே போல் ஃப்ளோர் டைல் பார்த்திங்கன்னா அருமையான டிசைன் வெட்டிவே டைல்ஸ்லேயே ரஃப் டைல்ஸ் வழுக்காமல் இருக்கிற மாதிரி, மழை பெஞ்சா தண்ணி பட்டாலும் வழுக்காது, அந்த அளவுக்கு அருமையான டைல்ஸ் போட்டிருக்காங்க. வாலில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான ஈபியோட டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், டிபி பாயிண்ட்டும் இதில் இருக்குது. உள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட்டு கிரில்லில் எம்எஸ் கேட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுலேயும் தேக்கு மரத்தலான அருமையான சிங்கிள் டோர். வாங்க உள்ளே போகலாம். ஹாலு வாங்க. இப்போ ஹாலை பார்த்தீங்கன்னா வேறு ஹால் பாருங்கள், அதே கேஜ் டைல்ஸில் வெட்டிஃபைடு அருமையான கிரானைட் வடிவிலே இருக்குது இந்த டைல்ஸு. அதே 2 விண்டோ இதுலேயும் கீழே பார்த்த மாதிரியே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் 2 விண்டோ ஹாலில் இருக்குது. சீலிங்கே அதே தான். கார்னிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டும் கார்னிஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பூ டிசைன் கொடுத்துருக்கு. ஸ்பாட் லைட் இருக்குது, அருமையான ஸ்பாட் லைட்டு. அதே தான் இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா கபோர்டு இருக்குல்ல, சென்டரில் பார்த்தீங்கன்னா டிவி வைக்கிறதுக்கு தேவையான இடம் இருக்குது. 2 செல்ஃபு கீழே கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்குள்ளே போகலாம். அதே ஃப்ளஷ் டோர் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே ஃப்ளஷ் டிசைன் ஒரு ஃப்ளஷ் டோர், அருமையான ஃப்ளஷ் டோரு. வாங்க உள்ளே போவோம். பெட்ரூமில் அதே போல் 3 கதவு பொருத்தப்பட்ட விண்டோ, அருமையான விண்டோ. கபோர்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய பொருள் வைக்கிற அளவுக்கு தேவையான கடப்பாசலாவான அருமையான கபோர்டு. லாஃப்ட்டு, சூப்பர் லாஃப்ட்டு, எவ்வளோ வேணாலும் ஜாமான் வைக்கலாம். உள்ளே அதே போல் லோ சீலிங் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் ஜாமான் நம்ம வைக்கலாம். ஏசி பொறுத்தருக்கு தேவையான இந்த ஏசி பாயிண்ட் இருக்குது வாலில். ஃபுட் லேம்பு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட் லேம்ப், அருமையான ஃபுட் லேம்ப் பண்ணியிருக்காங்க. வாங்க சின்ன ஸ்பேசேஜ். அந்த ஸ்பேசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தேவையான ப்ரொவிஷன் இருக்குது. அவுட்லெட் பைப்பு, வாஷிங் மிஷின் டேப்பு, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட்டு, சின்ன செல்ஃபு. ஸோ உங்களுக்கு தேவையான இடம் இருக்குது, வாஷிங் மிஷின் வைக்க தேவையான இடம் இருக்குது. டாய்லெட் பார்த்திங்கன்னா அதே பிவிசி டோரலான டாய்லெட்டு. வாங்க உள்ளே போகலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் இருக்குது, காற்றோட்டமான வெண்டிலேட்டர் இருக்குது. 7 அடிக்கு தேவையான வால் டைல் ஒட்டியிருக்காங்க. இந்தியன் வாட்டர் கிளாஸ் பொறுத்தப்பட்டிருக்கு. தரை பார்த்தீங்கன்னா அதே தான், ரஃப் டைல்ஸ் பொறுத்திருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஷவரு, ஹீட்ரு பாயிண்ட் வைக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷன் இருக்குது. மேலே டேப்பு அதே வெந்நி டேப்பு, பிவிசி டோப் இருக்குது. கிச்சன் போகலாம். அதே ஆர்ச்சு. கிச்சன் டேபிள் அதே போல் எல் டைப்பில் உங்களுக்கு கிரானைட் பொறுத்தப்பட்டு அருமையான டேபிள். அதில் எஸ்எஸ் சிங்க்கு, ஆரோ பாயிண்ட் இருக்குது. ஆரோ வாட்டர் வைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே பாயிண்ட் இருக்குது. இந்த 7 அடிக்கு அதே அளவுக்கு டைல்ஸ், அருமையான ஒரு வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒட்டியிருக்காங்க. எக்ஸாஸ்ட்மெண்ட் பொறுத்தருக்கு தேவையான ப்ரொவிஷன் இருக்காங்க. லாஃப்ட்டு அதே போல் அருமையான லாஃப்ட்டு. ஜாமான் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். எல் டைப்பில் லாஃப்ட்டு. சாமி மாடமும் இருக்குங்க. இந்த சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கலாம். சாமிக்கு போகிறதுக்கு தேவையான அந்த பின் பாயிண்ட் இருக்குது. கீழே 2 செல்ஃபு. இந்த பக்கம் கிச்சனுக்கு தேவையான செல்ஃபு
ஜாமான்லாம் வச்சுக்கிறதுக்கு தேவையான ஷெல்ஃபு. டேபிள் கீழே பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு தேவையான அதே செல்ஃபு கடப்பா ஸ்லாப்பில் செல்ஃப் போட்டிருக்காங்க. தர அருமையான அதே கேஜி டைல்ஸ் தான் பொருத்தப்பட்டிருக்கு. நாங்கள் அப்ஸ்டேருக்கு போகலாம். மேலே போகிறோம். வாங்க மேலே போகலாம். அப்ஸ்டேருக்கும் சேஃப்டி கிரில் ஒரு அயன் கிரில் பார்த்தீங்கன்னா அயன்லேயே பார்த்தீங்கன்னா கதவு போட்டிருக்காங்க. இரும்புலேயே நல்லா சேஃப்டியாக இருக்குது. வாங்க. தர பார்த்தீங்கன்னா நல்லா பூசி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அருமையாக இந்த பாசி பிடிக்காமல் இருக்கிறதுக்கான தேவையான அந்த லிக்விட்லாம் போட்டு நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குது. ஃபங்க்ஷன் தான் பண்ணலாம். இதில் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல போதுமான வசதியோட இந்த இடம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் டேங்கு 3 லேயர் உள்ள வாட்டர் டேங்க்கு 750 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்க் இருக்குது. நம்ம குடும்பத்துக்கு தேவையானதை இதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் வாட்டரை வேணாலும். இந்த மாடிப்படியோட அந்த ஸ்பேஸ் அந்த ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. தலையில் இடிக்காத அளவுக்கு மேலே ஏற்றி அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 730 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட்டு. ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங். இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா. வீடு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுங்க. திருச்சியில் தேடினாலும் இப்படி ஒரு பட்ஜெட்டில் வீடு கிடைக்காது. அப்படி ஒரு அட்டகாசமான வீடு தான் இது. ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்காகவே எடுத்து வந்து சேர்த்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீட்டோட பட்ஜெட்டை கேட்டால் நீங்களே அசந்து போயிடுவீங்க. முதல் பார்வையிலேயே மாடர்ன் எலிவேஷன், ஸ்டைலிஷ் ஃப்ரண்ட் டிசைன், ப்ரீமியம் லைட்னிங் செட்டப். ஈவினிங் டைமில் பார்த்தா இந்த வீடு ஒரு லக்ஸரி வில்லா ஃபீல் கொடுக்கும். கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போனதும் லெஃப்ட் சைடில் இபி கனெக்ஷன் அண்ட் மோட்டார் செட்டப்னு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாம். மெயின் டோருக்கு ஆப்போசிட்லேயே லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸுமே ரொம்ப அருமையாக பில்ட் பண்ணியிருக்காங்க. டிசைனுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததும் ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் எதுக்கு போகும்னா கண்டிப்பாக இந்த டோருக்கும் இந்த ஸ்டேர் கேஸுக்குன்னு தான் சொல்லணும். வைடான ஸ்டெப்ஸ், நீட் ஃபினிஷிங், ஓவரால் லுக்கே ரொம்ப கிளாஸியாக இருக்குது. மெயின் டோரை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு பிரைட் அண்ட் ஸ்பேஷியஸ் ஹால் இருக்கும். ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண பர்ஃபெக்டான ஸ்பேஸ் இது. நேச்சுரல் வென்டிலேஷனும் லைட்னிங்கும் வீட்டுக்கு ஃப்ரெஷ் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுது. அண்ட் ஹால்லையே ஒரு சின்ன ரூமும் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்டோர் ரூமாவோ இல்லை பூஜை ரூமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோர் ஃபுல்லாக ப்ரீமியம் விட்ரிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. க்ளீன் ஃபினிஷ், எலகண்ட் லுக் அண்ட் ஈஸி மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ அதுவும் எல்லாமே ஒரே இடத்துல. அது ஒவ்வொரு டீட்டெயிலும் ரொம்ப கேர் எடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வால் கலர்ஸுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. டெய்லி ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பீஸ்ஃபுல் ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஹால் ஏரியாவில் எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டை நீட்டாக கன்சீல் பொசிஷனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கை சேஃபாக மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணும். மெயின்டெனன்ஸும் ஈஸி, சேஃப்டியும் நல்லா இருக்கிற மாதிரி ப்ராப்பராக செட்டப் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரூம் பார்த்தா பெட்ரூம் ஸ்பேஷியஸாக இருக்குது. உங்கள் கம்ஃபர்ட்டை மைண்டில் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலிக்கும் யூஸ் ஆகும், கெஸ்ட்டுக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த டிசைனர் வுடன் டோரை பாருங்க. லீவ் பேட்டர்ன் டிசைன்ல ப்ரீமியமா கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஓவரால் லே அவுட்டே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணாம மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெட்ரூம்லயே அட்டாச்டு ரெஸ்ட் ரூமே இருக்கு. பெட்ரூமில் வென்டிலேஷனும் நேச்சுரல் லைட்னிங்கும் நல்லா கிடைக்கிற மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி விண்டோ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதோட சைடில் டெய்லி எசென்ஷியல்ஸ், புக்ஸ், டெக்கர் ஐட்டம் எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி பில்டின் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கலும் ஸ்டைலிஷும் இருக்கிற பெட்ரூம் தான் அது. இது ஒரு பேசிக் வாஷ்ரூம் இல்லை, ஃபுல் ஹைட் டிசைனர் வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட் ஃபினிஷிங் அண்ட் ப்ரீமியம் சானிடரி ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஈஸி மெயின்டெனன்ஸும் கூட.
ஓவராலாக ரெஸ்ட் ரூமோட பாத்திங் ஏரியாவும் ரொம்ப நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியமான வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ளீனாகவும் எலகண்ட்டாகவும் ஃபீல் ஆகுது. குவாலிட்டியான வாட்டர் ஃபிட்டிங்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். சின்ன டீட்டெயில்ஸ்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ பெட்ரூம்ல இருந்து அப்படியே வெளியில வந்தோம்னா பெட்ரூம்க்கு ஆப்போசிட்லயே கிச்சன் ஏரியா இருக்கு. அதையுமே ரொம்ப ப்ராக்டிக்கலா டிசைன் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஸ்பேஸை நல்ல ஏர் வென்டிலேஷனோட நல்ல காம்பேக்டா பில்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஹார்ட்டே கிச்சன்னு தான் சொல்லுவாங்க. அந்த கிச்சனை ரொம்ப ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்பேஷியஸான கிரானைட் பிளாட்ஃபார்ம், கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் ஸ்பேஸ், ஸ்டோரேஜுக்கு நல்ல ஸ்கோப். உங்கள் ட்ரீம் மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ண பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன் ரெடியாக இருக்குது. குக்கிங்னா ஒர்க் இல்லை, ஒரு என்ஜாயபுளாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். கிச்சன் மேலே கொடுத்துருக்கிற லாஃப்ட் பார்த்தீங்கன்னா சீசனல் ஐட்டம்ஸ், எக்ஸ்ட்ரா வெசல்ஸ், லக்கேஜ் எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண நல்ல ஸ்பேஸ் இது. வீடு க்ளீனாக மெயின்டைன் பண்ண இந்த மாதிரி பிளானிங் தான் முக்கியம். கிச்சனில் ஃபியூச்சர் சிம்னி இன்ஸ்டலேஷனுக்கு டெடிகேட்டடாக எக்ஸாஸ்ட் ப்ரொவிஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இதனால் குக்கிங் டைமில் ஸ்மோக்கும் ஹீட்டும் ஈஸியாக வெளியே போகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம். ஸ்டேர் கேஸில் குவாலிட்டி கிரானைட் ஸ்டெப், ஸ்டடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரெயில், சேஃப்டியும் ஸ்டைலும் ரெண்டும் பர்ஃபெக்ட் காம்பினேஷனில் இருக்குது. டெய்லி யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளான ஃபீல், பார்க்கும்போது ப்ரீமியமான லுக்குன்னு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ரீச் ஆன உடனே உங்களுக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் டோருமே இருக்குது. ஒரு இன்ச்சு கூட வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு ஏரியாவையும் யூஸ்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு ஸ்மார்ட் ஹோமோட ஐடென்டிட்டி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரன்ஸுக்கு டிசைனர் வுட்டன் டோர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரல் டிசைனும் ரிச் வுட்டன் ஃபினிஷும் சேர்ந்து என்ட்ரன்ஸ்க்கு ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது. ஸ்ட்ராங் லாக்கிங் சிஸ்டமோட ரொம்பவே அழகாக அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே உங்களுக்கு தெரியும் ஸ்பேஸ்னா என்ன, கம்ஃபர்ட்னா என்னன்னு. வைட் லே அவுட், எலகண்ட் ஃப்ளோரிங் அண்ட் ப்ரீமியம் வால் ஃபினிஷ்னு ஒவ்வொரு ஏரியாவும் பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தாட்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் அருமையான பெட்ரூம் அண்ட் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமுமே இருக்குது. ஹாலில் இருக்கிற இந்த வைட் விண்டோ ரூமுக்கு நல்ல நேச்சுரல் லைட்டும் ஃப்ரெஷ் ஏர் சர்க்குலேஷனும் நல்லா கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் சேஃப்டி கிரில்லோட செக்யூர் செட்டப்புமே கொடுத்துருக்காங்க. வார்ம் ஷேட்ஸை யூஸ் பண்ணதுனால வீடு ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க. மார்னிங் சன்லைட் ரெஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த இன்டீரியர்ஸ் இன்னும் ப்ரீமியமாக தெரியும். ஸ்டோரேஜ் பற்றி யோசிக்கவே தேவையில்லை. டெய்லி எசென்ஷியல்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா பிலாங்கிங்ஸ் வரைக்கும் எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண நல்ல பிளானிங் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு வீடை கொடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற மாதிரியான ஒரு பக்காவான வீடு தான் அது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூமும் ரொம்ப ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் இருக்க வைட் விண்டோ மூலமாக நேச்சுரல் லைட்டும் ஃப்ரெஷ் ஏர் சர்க்குலேஷனும் நல்லா கிடைக்கும். அதனால் ரூம் எப்பயுமே பிரைட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் வால்லையுமே பில்டிங் ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. புக்ஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், டெய்லி எசென்ஷியல்ஸ் இல்லை ஃபேமிலி ஃபோட்டோஸ்னு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். இதனால எக்ஸ்ட்ரா ஃபர்னிச்சர் வாங்க வேண்டிய அவசியமும் குறையும். ஸோ இந்த லாஃப்ட் ஏரியா ஒரு சிம்பிள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் இல்லை, ஃபேமிலியோட டே டு டே ஸ்டோரேஜ் நீட்ஸை மனசில் வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. சீசனல் கிளாத்தஸ், ட்ராவல் பேக்ஸ், பிளாங்கெட்ஸ், பில்லோஸ், ஷூட் கேஸ், ஃபெஸ்டிவல் டெக்கரேஷன், முக்கியமான டெய்லி யூஸ்க்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் சேஃபாக டஸ்ட் ஃப்ரீயாக ஸ்டோர் பண்ணிக்க அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான லாஃப்ட் தான் அது. கிரவுண்ட் ஃப்ளோரோட ரெஸ்ட் ரூமுக்கு ஈக்குவல் குவாலிட்டி கொடுத்த மாதிரியே அதே ப்ரீமியம் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் அட்டாச்சு வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் 2 ஃப்ளோர்லையுமே இப்படி அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் செட்டப் இருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டியோட பிக்கெஸ்ட் ஹைலைட்டில் ஒன்றுன்னு தான் சொல்லணும். வீடு வாங்குறதுனா ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதில்ல, ஒரு லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணுறது. அந்த லைஃப் ஸ்டைலுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஹோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டெர்ரஸ் அசஸுமே இருக்குது. இந்த ஓப்பன் ஸ்பேஸ் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு இன்னும் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுதுன்னே சொல்லலாம்.
இந்த இடத்துல உங்கள் மார்னிங்ஸை காஃபியோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவினிங்ஸில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வீக்கெண்ட் பார்பிக்யூ, ஸ்மால் கெட் டுகெதர், கிட்ஸ் ப்ளே ஏரியான்னு உங்கள் இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரல் வென்டிலேஷன் இந்த வீட்டோட பிக்கஸ்ட் ப்ளஸ். அண்ட் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 431 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா 800 ஸ்கொயர் ஃபீட், அதுவும் ஈஸ்ட் ஃபேஸிங்குங்க. லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம திருச்சி அண்ணா நகரில் எல்காட் ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த வீட்டோட பட்ஜெட் வெறும் 33 lakhs தான். அதுவும் 2 BHK வீடு. மிஸ் பண்ணாமல் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த ஹவுஸோடைய விசிட்டிங் அண்ட் புக்கிங்க்கு கீழே இருக்க நம்பருக்கு மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஏரியாவோட லேண்ட் அண்ட் ஹவுஸ் டீட்டெயில்ஸ் வேணுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கனவு வீட்டை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். லோ பட்ஜெட்ல வீடு தேடிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உடனே இதை ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரியான ரேரஸ்ட் லேண்ட் அண்ட் ஹவுஸோட டீட்டெயில்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு 2 வீடு உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். அதுவுமே வந்து ஒரே லொக்கேஷனில் ஒரே பட்ஜெட்டில் நமக்கு இந்த வீடை வந்து நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடுடைய ஃபேஸிங்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு வீடும் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு வீடும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுவும் ப்ரைமான லொக்கேஷனில் தான் இந்த வீட்டை வந்து நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டை பார்க்குறப்பே தெரியும், எலிவேஷன் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு டீசெண்டான ஒரு எலிவேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். வித் உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்கோம். ஒரு விக்கெட் கேட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங்கான வைடான கேட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு லைட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே வந்துக்கு இந்த வீட்டில் சூப்பராக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1200 சதுர அடியில் நமக்கு பில்டப் 1050 வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டை பொறுத்தளவு வந்து ஒரு வீடு நார்த் ஃபேஸிங்லேயும் இன்னொரு வீடு நமக்கு சவுத் ஃபேஸிங்லேயும் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு வீடு இருக்கும். ஸோ இந்த வீடுடைய பட்ஜெட் லொக்கேஷன் எல்லாமே நம்ம அந்த வீடியோடைய எண்டில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. எங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஐடியாவாக இருக்கட்டும், அதாவது நீங்கள் நியூவாக ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பை பண்ணுறீங்க, இல்லை உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் எதுவும் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திட்ட நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. ஸோ எங்களுடைய டீம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அது உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. 100% கஸ்டமர் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் எங்களுடைய வீட்டுமனை சந்தை. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது. இப்போ நீங்கள் வீட்டுடைய போர்ட்டிகோ ஏரியாவை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து வெளியவே வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்டேர் கேஸ்க்கு கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனுக்கான தனி ஏரியாவும் கொடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கான டேப் ப்ரொவிஷன், எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. அதுமாதிரி வந்து மோட்டார் கண்ட்ரோலர் பாக்ஸுமே வந்து உங்களுக்கு வெளியவே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவு நீங்கள் ரொம்ப வந்து நீங்கள் விரும்பின மாதிரி இருக்கும். வாஸ்துவாக இருக்கட்டும், அதே மாதிரி பில்டப்பாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக நல்ல ஒரு அருமையான வீடாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீட்டோடைய உங்களுக்கு ஃப்ரண்ட் மெயின் டோரை வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு ஸ்டீல் டோர்னு கூட சொல்லலாம். யாராலையுமே வந்து இது அவ்வளோ சீக்கிரம் வந்து உடைக்க முடியாது. அந்தளவு நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டோர் இது. அதேமாதிரி லாக்குமே கூட உங்களுக்கு நல்ல வந்து உங்களுக்கு கிட்ட ஒரு 12 லாக்குன்றது இதில் இருக்கும். ஸோ அந்தளவு வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் ரொம்ப வந்து பெஸ்ட்டு மக்களே. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நாங்கள் கொண்டுட்டு வர வீடெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்ப தான் நாங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடுங்களை கொண்டு வந்து காட்டுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 100% ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு க்ளீனிங் ஒர்க் மட்டும்தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி இந்த வீட்டை வந்து நம்ம கொண்டு வந்துடுவோம். ஸோ நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் எந்தளவு நல்ல சேஃப்டியாக இருக்கக்கூடிய டோரை நம்ம வந்து இந்த வீட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்றது. ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீட்டுடைய ஹால் ஏரியா வந்து உங்களுக்கு 12க்கு 15 நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்குறப்பே தெரியும். ஸோ நல்லா ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹால் ஏரியாவை நீங்கள் இந்த வீட்டில் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு 2 BHK வீடு. உங்களுக்கு ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆல் சிவில் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஃபினிஷிங் உங்களுக்கு சூப்பராக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து இப்போ ஹாலுடைய சைஸ் வந்து 12க்கு 15.
ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த வீட்டுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம். நல்லா உங்களுக்கு 4க்கு 4ன்ற சைஸில் வந்து நம்ம விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் யூபிவிசியில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நல்லா உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து உங்களுக்கு சீலிங்கில் எல்லாமே ஸ்பாட்லைட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். டைல் எல்லாம் நல்லா குவாலிட்டியான டைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பொறுத்தவரை யாருமே நீங்கள் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த வீடு இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி ஹால்லே வந்து உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் லெஃப்ட் சைடில் வந்து நம்ம கிச்சன் கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் வந்து பூஜா யூனிட் வந்து நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இந்த வீட்டில் வந்து நம்ம நீட் அண்ட் க்ளீனாக வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த வீட்டோடைய பூஜா யூனிட்னு கூட சொல்லலாம். ஸோ நல்லா உங்களுக்கு உங்களுடைய தெய்வங்களை வந்து நீங்கள் வச்சு நீங்கள் வணங்குறதுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். வியூவர்ஸ், நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம இந்த வீட்டோடைய ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமை பார்க்கலாம். ரொம்ப வந்து உங்களுக்கு பெரிய சைஸில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கிச்சனில் போயிட்டு சமைக்கிறீங்க, இல்லை நீங்கள் எதுவும் வந்து சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீட்டோடைய ஒன் ஆஃப் த ஒரு மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க போகிறோம். இதோடைய சைஸ் வந்து உங்களுக்கு 10க்கு 12ன்ற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் வந்து நல்லா உங்களுக்கு குவாலிட்டியான ஃப்ளஷ் டோர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பெட்ரூமை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்க்குறப்பே தெரியும் எந்தளவு பெரிய சைஸில் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு வித் உங்களுக்கு கபோர்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டோட வந்துடும். அதே மாதிரி 2 யூபிவிசி விண்டோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ இருக்கிறதுக்காக. ஸோ இந்தளவு வந்து யாருமே வந்து கொடுக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு லோ சீலிங்கில் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு லாஃப்ட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ பார்க்குறப்பே தெரியும் 2 விண்டோன்றது நம்ம அந்த வீட்டில் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் ஏர் ஃப்ளோவை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு இருக்கும். கபோர்ட்லேயே நம்ம வந்து மிரரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோடைய மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச் டாய்லெட்டு. ஸோ இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வெஸ்டர்னில் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு வாஷ் பேஷனு, ஷவரு, கெய்சருக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாது. அந்தளவு நல்ல ஒரு லக்ஸுரி ஃபீல்ன்றது இந்த வீட்டில் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் டவல் ராடு அது இல்லாமல் வந்து உங்களுக்கு அப் டு 6 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பாத்திங் டைல்ன்றது நம்ம பதிச்சிருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாக்ஸ்டுக்கான எல்லா கம்ப்ளீட் ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து நல்ல வீடு மக்களே இது. இந்த வீடை நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் வந்து லொக்கேஷன் தான் இருக்கிறதுலே வந்து ஒரு ஹாட் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். பட் லொக்கேஷனை நான் வீடியோடைய எண்டில் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். நாங்கள் வீடியோடைய எண்டில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் அது இல்லாமல் ப்ரைஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுன்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நாங்கள் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீட்டோடைய கிட்ஸ் பெட்ரூமை தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீட்டோடைய கிட்ஸ் பெட்ரூமை பொறுத்தளவு ரொம்ப வந்து நல்ல ஒரு பெரிய சைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 11க்கு 11ன்ற சைஸில் கொடுத்துருக்கோம். இதுலேயும் கூட உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த அட்டாச்சு டாய்லெட்டுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெஸ்டர்ன் கிளாஸெட்டில் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட்டான வீடு வியூவர்ஸ். இது என்ன ரீசனுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா 2 பெட்ரூம்லேயும் வந்து உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டோட நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக வந்து உங்களுக்கு வீடை நாங்கள் அமைச்சு கொடுக்கணுன்றது எங்களுடைய ஒரு நோக்கமாக வச்சுருக்கோம். இந்த பெட்ரூம்லேயும் வந்து நம்ம உங்களுக்கு வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக நம்ம விண்டோஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் யூபிவிசியில் வித் சேஃப்டி கிரில்லோட. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப வந்து சேஃப்டிக்கு இந்த வீட்டில் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தாலும் இந்த வீட்டை வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க.
அந்தளவு கபோர்டு ஒர்க்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். வித் உங்களுக்கு மிரரோடு வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ லாஃப்ட்டில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டோர் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த ஹிட்ஸ் பெட்ரூமுடைய ஸோ அட்டாச்சு டாய்லெட்டில் இருக்கீங்க. இதுவுமே கூட உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். வித் இங்கேயுமே கூட உங்களுக்கு ஷவரு கெய்சருக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, டவல் ராடுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, எக்ஸாஸ்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு 6 ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து பாத்திங் டைல்ன்றது பற்றிச்சிருக்கோம். அதனால் வந்து எந்த விதத்துலையும் இந்த வீட்டை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அந்தளவு நம்ம வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி பெஸ்ட்டான ஒரு வீடாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த வீட்டோடைய கிச்சன் ஏரியாவை பார்க்க போகிறோம். கிச்சன் ஏரியாவை பொறுத்தளவு நமக்கு 10க்கு 8ன்ற சைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மாடுலர் கிச்சனாக இந்த கிச்சன் வந்து இருக்கும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் டாப் எல்லாமே நீட்டாக உங்களுக்கு பீலிங் கவரேஜோடு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு சிங்க் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸ் இங்கே மிக்சி கிரைண்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து இங்கேயும் கூட உங்களுக்கு நம்ம விண்டோ ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த வெட்கை எல்லாமே வந்து வெளியே போகிறதுக்கு அது இல்லாமல் எக்ஸாஸ்ட் ப்ரொவிஷன்ஸும் தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இந்த கிச்சனை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் உங்களுடைய திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுடைய சமையல் திங்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். மேலேயுமே கூட நீங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அந்தளவு வந்து உங்களுக்கு நீட்டாக கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டோடைய லொக்கேஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருச்சி மாத்தூரில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட்டான வீடு வியூவர்ஸ், கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீட்டுடைய பட்ஜெட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 60 லட்சம். ஸோ 2 வீடு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நார்த் ஃபேஸிங்கில் ஒரு வீடும் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு வீடும் வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் உங்களுக்கு எல்லா நேரமும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இந்த வீடை எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே கூட இதை நீங்கள் வந்து உங்களுக்கு சொந்த வீடாக நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். நம்ம டீம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புக்கிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. எங்களுடைய டீம் மேனேஜர்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து கால் பண்ணி உங்களை இந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸை நாங்கள் கொண்டுட்டு வர போகிறோம். ரொம்ப வந்து பெஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்போம். அது இல்லாமல் திருச்சியில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 21 லே அவுட், அது இல்லாமல் ஒரு 350 வீடுங்க கிட்ட பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் என்ன பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை அகைன் வந்து சந்திக்கிறோம்.